அரசியல் குழப்பத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்த வங்கதேசத்திற்கு இயற்கையே ஒரு மிகப்பெரிய பரிசை கொடுத்துள்ளது. கங்கை பிரம்மபுத்திரா நதி பாயும் டெல்டா பகுதிக்கு அடியில் ஒரு பிரம்மாண்டமான நன்னீர் ஏரி இருப்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். சாதாரண ஏரி இல்லைங்க, இது சுமார் 20,000 வருடங்களுக்கு முந்தைய தண்ணீர். அதாவது கடைசி பனிக்காலம் இருந்தபோது உருவான தூய்மையான தண்ணீர் இது. கொலம்பியா பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் அதிநவீன சென்சார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ததில் இந்த அதிசயம் தெரிய வந்துள்ளது. பூமிக்கு அடியில் சுமார் 800 மீட்டர் ஆழத்தில் பல ஆயிரம் கோடி லிட்டர் நல்ல தண்ணீர் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. எப்படி இவ்வளவு நாள் இது கெட்டுப்போகாமல் இருக்கிறது? ஆச்சரியம் என்னவென்றால், மேலே ஓடும் கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா நதிகள் கொண்டு வந்த வண்டல் மண் இந்த தண்ணீரை ஒரு மூடி போல மூடி பாதுகாத்துள்ளது. மேல உப்பு தண்ணீர் இருந்தாலும் அடியில இந்த நன்னீர் பாத்திரமாக இருக்கிறது. குடிநீர் இல்லாமல் தவிக்கும் லட்சக்கணக்கான வங்கதேச மக்களுக்கு இது ஒரு உயிர் மூச்சு. கிட்டத்தட்ட 10 பில்லியன் கியூபிக் மீட்டர் தண்ணீர் உள்ளதாம். ஆனால் ஒரு எச்சரிக்கை, ஆஹா, தண்ணீர் கிடைச்சிருச்சுன்னு கண்டபடி போர்வெல் போட்டு உறிஞ்சிடக்கூடாது. அப்படி செஞ்சா மேலே இருக்கிற உப்பு தண்ணீர் உள்ளே இறங்கி மொத்தத்தையும் நாசமாக்கிவிடும். அதனால ரொம்ப கவனமா நிதானமா இதை எடுத்து பயன்படுத்தணும்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இயற்கை இத்தனை வருஷமா ஒழிச்சு வைத்திருக்கும் இந்த புதையல் வங்கதேசத்தின் தாகத்தை தீர்க்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.